அடுத்தது என்ன ஆகுது? ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல விக்கிரகத்தெல்லாம் விட்டுட்டு என்ன ஆயிட்டு, விக்கிரகம் வாங்குறதுக்கே ஆள் இல்ல. விக்கிரகம் வந்து எல்லாம் விக்கிரகம் பர்ச்சேஸ் பண்றதுக்கே யாரும் இல்ல. கையினால செய்ய அந்த விக்கிரகம்லாம் என்ன ஆயிருது? லாஸ் ஆயிருது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕೈಯಿಂದ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಗ್ರಹಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಯಾಕಂತಂದ್ರೆ ಯಾರು ಕೂಡ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. அப்போ அங்க திமித்ரியோன்னு ஒரு மனுஷன் இருக்கான். பெரிய பிசினஸ் மேனு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ, ದಿಮಿತ್ರಿ ಎಂಬತಕ್ಕಂಥವನು. அவன் வந்து இந்த என்ன பண்றான்? அவன் வந்து 24வது வசனத்துல என்ன பண்றான் அவன் பாருங்க. ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ எப் 24ನೇ ವಚನದಲ್ಲಿ எப்படி என்றால் தெமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் ம். தியானாளின் கோவிலைப் போல ம். வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். பாருங்க அந்த குட்டி குட்டி அந்த சர்ச் அந்த 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 ஆலய அந்த கோயில ஒரு விக்கிரம் மாதிரி செஞ்சு நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தான். பயங்கர லாபம் அவனுக்கு ப்ராஃபிட். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಒಂದು ಗುಡಿಗಳನ್ನ ಮಾಡಿ ಅದನ್ನ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅಧಿಕವಾದಂತಹ ಹಣವನ್ನ ಆತನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದ. உடனே இவனுக்கு லாஸ் ஆயிருச்சு. ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ಆತನಿಗೆ ಅಲ್ಲಿ ಲಾಸ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சான். ಅಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன சொன்னா, நம்ம சாமி டயானா அப்படின்ற நம்ம கடவுளை வந்து அவமானப்படுத்துறான் இந்த அப்போஸ்தலன் பவுல் அப்படின்னு பொய் சொல்றான். ಅಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಡಯಾನ ಅಂತಕ್ಕಂಥ ದೇವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரு பெரிய கூட்டமே எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய கூட்டம் அப்படியே அவர் வந்து அப்போஸ்தலன் பவுல சாவடிக்கிறதுக்கு ஓடி வராங்க அந்த கூட்ட ஜனங்க. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನನ್ನ ಕೊಂದು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಂಪು ಆತನನ್ನು ಕೊಂದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೆ. எவ்வளவு பெரிய ஸ்டேடியம்னா அங்க பாருங்க அந்த ஸ்டேடியம் பாருங்க. அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஸ்டேடியம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. இன்னைக்கு இருக்கிற போட்டோ அது பாருங்க. ಇವತ್ತಿಗೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಕಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ಟೇಡಿಯಂ ಇವಾಗ್ಲೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದೆ. ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೆ, ಗಮನಿಸ್ರಿ. இந்த ஸ்டேடியம்ல விரட்டிட்டு வராங்க. யார் வந்து நிக்கிறா? அப்போஸ்தலன் பவுல விரட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ್ನ ಹಿಮ್ಮೆಟ್ಟಿಸಿಕೊಂಡು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. விரட்டிட்டு வந்துட்டு எல்லாம் வந்து உடனே விசுவாசிங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயா நீங்க போவாதீங்க ஐயா, உங்க போனா கண்டிப்பா உங்களை அந்த ஊர் நடுவுல அந்த ஸ்டேடியம்ல நடுவுல நிக்க வச்சு உங்களை சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನೀವು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡಿ, ನೀವು ಹೋದ್ರಂತಂದ್ರೆ ಅವ್ರನ್ನ ನಿಮ್ಮ ಕೊಂದು ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்திருக்காரு. இன்னைக்கு கூட நம்ம வந்து அந்த இடத்தை நம்ம எபேசஸ்ல போய் பார்க்கலாம். இந்த இது ಎಫೆಸ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಹೋಗಿ ಇದು ಈಗಲೂ ಕೂಡ ಅದನ್ನು ನೋಡಬಹುದಾಗಿದೆ. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாம் கத்துறாங்க, ஜனங்க எல்லாம் கத்துறாங்க. 34வது வசனத்துல தயானாள் எபேசு பட்டணத்தின் உள்ள தயானாள் வாழ்க வாழ்கன்னு கத்துறாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಎಫೆಸ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅಧರ್ಮೀಯ ದೇವಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ 2 ಗಂಟೆಗಳವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಕೂಗಿ ಅವರನ್ನ ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க அப்ப அந்த ஊர் தலைவர் வராரு. ಆ ಊರಿನ ಒಬ್ಬ ಮುಖ್ಯಸ್ಥನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன ப்ராப்ளம் இப்போ அப்படின்னு கேக்குறாரு. ಏನು ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ವಿಚಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒருத்தனுக்கு ஒரு பிசினஸ் மேனுக்கு லாஸ் ஆனதுனால ஊரே வந்து சேர்ந்து ஒரு ஆளை அடிக்கிறது வந்து நியாயம் இல்ல. ಒಬ್ಬ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ವ್ಯಾಪಾರಿಗಲ್ಲಿ ನಷ್ಟವಾದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಊರೇ ಸೇರಿ ಬಂದು ಅದನ್ನು ಹೊಡೆಯುವಂತದ್ದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. இவன் திருடி இருந்தானா, இந்த அப்போஸ்தலன் பவுல் திருடி இருந்தான், இல்லாட்டி வேற ஏதாவது தப்பு பண்ணிருந்தானா அவனுக்கு வந்து கேஸ் போடலாம். இது மேல கேஸ் நம்ம போடக்கூடாது. அவனே கேஸ் போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் அதை தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்றாரு, ஜனங்களெல்லாம் கலைச்சு விட்டுறாரு. ಅಲ್ಲಿ ಕಳ್ಳತನ ಮಾಡಿದ ಅಥವಾ ಅವಮಾನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಅದಕ್ಕೆ ಅವರಿಬ್ಬರೇ ಅಲ್ಲಿ ವಿಚಾರಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ எப்படி ஆண்டவர் வந்து அங்க ஒரு விடுதலை கொடுக்கும். ಅಲ್ಲಿ ಯಾವ பெரிய கூட்டம் ஜனமே வந்து அப்போஸ்தலன் பவுல வந்து கொல்லுன்னு வருது, ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಗುಂಪು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನನ್ನು ಕೊಂದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇವರು ಆ ಭಾಗದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ.